வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான்? நான் எப்பயுமே திமுகவுக்கு தான் போடுவேன். இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம். எதனால? ஓட்டர் ஐடி இருக்காங்க. எல்லாத்துலயுமே ஓட்டு ஐடி இருந்தேன். வர 23 செலக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே? அப்பா எந்திரிப்பா. கட் பண்ணி தான் நீங்க பேசுனதுக்கு அப்புறம் போடுவோம். எங்களோட சப்போர்ட் வந்து 2020 விஜய் அண்ணனுக்கு தான். எதனால விஜய்? மாற்றம் வந்தா சேஞ்ச் ஆகணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். இளைஞருக்கு சப்போர்ட்டா இருக்கும், எல்லாத்துக்கும், பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கும். அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுட்டு? இதுக்கு முன்னாடி நம்ம சீமான் அண்ணன் போட்டுட்டு இருந்தோம். இப்ப நான் போடுறது இல்லை. இப்ப அண்ணாறனால அண்ணனுக்கு போடலான்னு இருக்கும். எதனால சீமான்ல இருந்து விஜய்க்கு மாறினது? நம்ம எப்பயுமே அவரோட ரசிகன் தான். நம்ம ரசிகர்னு இல்லை, பட் நான் மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எதிர்பார்க்க நம்ம அதுக்கு முன்னாடினா ஏடிஎம்கே. இந்த வாட்டி விஜய். எப்பயுமே டிஎம்கே தான். டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே தான். பிடிக்கும் எங்களுக்கு. பிஜேபிக்கு அவரை மோடி அவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இது பண்ணியிருக்காரு. அதனால அவரை பிடிக்கும். மோடியை பிடிக்கும். நான் ஓட்டு போட்டதே அவருக்கு தான். ஐயாவுக்கு தான் போட்டேன். அவருக்கு மோடிக்கு தான் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் எப்பவுமே அவருக்கு தான். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக? நம்ம திமுக தான். முதல் வாட்டி வந்து எடுத்தீங்க போல. இல்ல நான் யாரு? முதல் வாட்டி வந்து திமுக தான். எப்பயுமே திமுக. ஆமா, நம்ம எப்பவுமே அந்த காலத்துல திமுக தான். சரி, திமுக தான். இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே? டிவிகே. எதனால? எனக்கு விஜய் பிடிக்கும். ஸோ அவர் புதுசா யாராவது வந்தா நம்ம நாட்டுக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, வேற ஏதாவது நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்புறனால பிடிக்கும். ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் சொல்லாம ஆல்ரெடி இருந்தவங்க தான். சரி, நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு வர எலெக்ஷன்ல? வர எலெக்ஷனுக்கு இப்போ உள்ள ஆட்சி தேவையில்லை. வேற மாறுதல் வரட்டும். இவங்க செய்த இதை பார்ப்போம், அடுத்தவங்களும் பார்க்கலாம். யாரை எதிர்பார்க்குறீங்க? நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்கறது ஆட்சி மாற்றங்கள் வேண்டும். மாற்றமா? யாரை மாற்றம்? அதை நான் அவ்வளோ உண்மையை சொல்லக்கூடாது. நான் சொன்னேன்னு போட்டு உடைச்சிட்டேன்னா எனக்கு மரியாதை இல்லையே. சொன்னதான் 4 பேருக்கு தெரியும். இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு ஆட்சி ஒருத்தர் நடத்தினதுக்கு அப்புறம் அவங்க இறங்கணும். அவங்களுக்கு அடுத்தாப்புல இன்னொருத்தர் மாறினாதே இவங்கள தப்பை சுற்றி காமிக்க முடியும். சுட்டி காமிச்சோம்னா இவங்க தவறு இனிமே என்ன தவறு நடந்தது திருத்திக்க முடியும். மாற்றங்கள் வரணும். அமையறதுக்கு எல்லாரும் இதுங்கட்டும். ஏன் வலு இல்லாத கட்சி சொல்லக்கூடாது. வலு உள்ள கட்சி எது? இதுக்கு எதிர்கட்சி யாரு? அந்த கட்சி தான் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி வளர வைக்கிறது யார் தெரியுங்களா? தெரியாது. டிஎம்கே தான். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனத்தை மதத்தை உண்டாக வச்சு இந்துக்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக்குறாங்க. அப்போ வந்து ஓட்டு சேதற இவங்க உள்ள ஓட்டை இவங்களே எதுன்னுக்குறாங்க. தப்பு. ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவோம், தன்னோட வியாபாரத்தை கெடுத்துக்கிற மாதிரி இவங்க பிஸ்னஸை கெடுத்துக்கிறாங்க. அது தப்பு. வேற என்ன வேணும் சொல்லுங்க. ரைட்டு. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான்? நான் எப்பயுமே திமுகவுக்கு தான் போடுவேன். இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம். எதனால? ஏன் விஜய் காரணம்? அப்படிங்களா? அவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரா? ஒரு மாற்றம் ஏற்படுமா இல்லாத மக்களுக்கு, அன்றாட கட்சிகளுக்கு? அதனால சரி, சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? பிஎம்கே. எதனால? அன்புமணி ராமதாஸ் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அவருடைய கோட்பாடு நல்லா இருக்கும். எப்பயுமே பிஎம்கே. நீங்க உங்க சப்போர்ட்? பிஎம்கே. எதனால பிஎம்கே? பிஎம்கே. ஆமா. எங்க ஃபேமிலி எப்போதுமே அதுதான். எப்போதுமே தலைவர் வழிதான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் கொள்கையை நோக்கி வந்திருக்கோம். நம்ம எப்போதுமே டிஎம்கே. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? அதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தேன். தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் நான் வந்து தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 26 நாங்கள் தான். ஓகே, தேங்க்யூ. செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே தான். எதனால? நல்லா செய்யறாங்க. எல்லா இதுவும் நல்லா வருது. எல்லா ஆட்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அதனால அதுக்கு சப்போர்ட் மெயினாக.
எப்பயுமே டிஎம்கே. எப்பவும் இல்லை, இந்த தடவை இந்த தடவை இந்த தடவை நல்லா செய்கிறாங்க. அந்த 5 வருஷமும் நல்லா இருந்தது. அதனால வந்து டிஎம்கே தான் சப்போர்ட். உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி அதாவது புதுவாள் வந்தால் தான் நல்லா இருக்கும். மாற்று வந்தால் தான் நல்லா இருக்கும். மாற்றம் சீமான் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. விஜய் இருக்காங்க. எதனால விஜய்? விஜய் வந்து கொஞ்சம் நல்லது செய்வார், சொன்ன மாதிரி நடந்து வரணும் ஒரு எண்ணம் இருக்குது. ம். அதனால ஒரு சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்குது. சீமான் சீமான் ஒரு ரசிகர் கிடையாது, இருந்தால் ஒரு எல்லாமே சுரண்டுறதுக்கு தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும் உறுப்பியாக மக்களுக்கு சேர்க்கறது. அதனால சீமான் சீமான் வந்து அவர்கிட்ட திறமை இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு வந்து ஓட்டு விழுமா என்னன்னு தெரியாது. அவர் 2-3 எலெக்ஷன் நின்று பார்த்துட்டாப்புல இருக்க சரிவை தான் நோக்கி சந்திக்கிறார், ஒன்று மேல் நோக்கி வரல. அதனால இந்த மாதிரி விஜயகாந்துக்கு நல்ல ஒரு இது இருந்துச்சு. அவர் இறந்ததுனால அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஆள் இல்லை, சரியான ஆள் இல்லை. அதனால அதுவும் இல்லை. அடுத்த வாட்டி விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வரப்போற எலெக்ஷன் எல்லாரும் 31ல டாப்ல வருவார் நல்லா கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு போடுறீங்க? இதுக்கெல்லாம் நான் டிஎம்கே தான் போடுவேன். இந்த டைம் விஜய். சரி. சப்போர்ட் யாருங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே கட்சிக்கியா? கட்சிக்கு இல்ல, நாங்க பொதுவா எடுத்துருக்கோம். நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சியா என்ன சொல்றது? டிஎம்கே, ஆட்சியை பத்தி. ஏடிஎம்கே இருக்கு, டிவிகே, என்டிகே இருக்கு. நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க ஆட்சி பண்ண? காங்கிரஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ். எதனால? காங்கிரஸ் வந்தால் ஆரம்பத்துலேருந்து காங்கிரஸ் தான் ஆரம்பத்துலேருந்து எப்போ பிஜேபி வந்துச்சோ அதுலேருந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, விலைவாசி எதிர்ப்பு எல்லாமே. சட்டமன்றத்துக்கு சொல்றேன், தமிழ்நாடு எலெக்ஷன். தமிழ்நாடுக்கு காங்கிரஸ் வந்து நல்லாயிருக்கும். சரி. தமிழ்நாடுக்கு இதுக்கு மாதிரி யாருக்கு போறீங்க? திமுக போட்டிருந்தேன், காங்கிரஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இல்லை, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக இருக்கு, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான். விஜய்க்கு தான். விஜய்க்கு. எதனால? இல்லை, வந்தவங்களே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்துதான் இருக்கு. புதுசாக ஒருத்தவங்க ஓட்டு போட்டால் மாறலாம், மாற்றம் இது. ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே. இந்த டைம் விஜய்க்கு. அந்த டைம் விஜய்க்கு. சரி. டிஎம்கே, ஏடிஎம்கே. எதனால? பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம். யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நடக்கிற ஆட்சி சரியில்லை. இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பரவாயில்ல, அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. ஏன், எதனால? இவருக்கு விஜய்க்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அரசியலோட அரிசியோடையே தெரியாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எம்ஜிஆர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அரசியல் அனுபவம் உள்ளவர், அவர் கலைஞர்கிட்ட இருந்தவர். பெரியார்கிட்ட கலைஞர்கிட்ட அரசியல் கற்று அவர் ஆட்சிக்கு வந்தார். அவர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டவங்க ஜெயலலிதா அம்மா, அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவர் யார்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டாரு? சினிமாவில் நடித்தவர் தானே. இவருக்கு எப்படி ஆட்சியை கொடுக்க முடியும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவருக்கெல்லாம் ஆட்சி கத்துக்காதவர்கிட்ட என் கூட்டணி கேட்கணும் எடப்பாடி. மக்கள் இந்த இளைஞர்கள் ஓட்டு அவர் கையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த கூட்டம்லாம் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறினா தானே, ஓட்டா மாறணும். இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள்லாம் 18 வயசு 17 வயசு தான். ஒரு ஆசை. ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிக்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து விஜயகாந்த் கூட்டணியை எதிர்பார்த்தாங்க. அப்போ அவர் 10% ஓட்டு வச்சிருந்தார். அவர்கிட்ட கூட்டணி சேர்த்ததுனால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிச்சு தோத்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஆட்சியை மக்கள் விரும்பலை சார், உண்மையை சொல்கிறேன். திமுகவோட ஆட்சியை மக்கள் விரும்பலை. எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு. பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியாதது இல்லை, உண்மை சொல்கிறேன். கொஞ்சம் பொதுவில் பெண்கள் நடமாடுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்குங்களா இந்த ஆட்சி. போலீஸ்காரங்க கையை பிடிச்சி எடுத்துருக்குறாங்க. போலீஸ்காரு திருவண்ணாமலையில் பிள்ளைங்களை கொண்டு போய் கடத்திட்டு போய் நம்ம பண்ணியிருக்காங்க. ஆட்சி சரியில்லை, மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க சார். ஆமாம் சார். ஓகே சார்.